பேசப்படுகின்ற ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு வணக்க வழிபாடாக ஒரு இபாதத்தாக இந்த இஸ்திக்ஃபார் தௌபா இருப்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் அந்த இஸ்திக்ஃபார் தௌபா என்பது எந்த அளவில் எங்கள் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது, எப்படி நாம் அதை புரிந்திருக்கிறோம் என்பதுதான் ஒரு சில கேள்விகளோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் எமது வணக்க வழிபாடுகளிலெல்லாம் எல்லா இடங்களிலும் இஸ்திக்ஃபார் சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நாம் தொழுகையை ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் அப்படி என்கின்ற அந்த துஆவில் பாவத்துக்கு எதிரான ஒரு பிரகடனத்தை நாம் செய்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அதை விட்டு தூரமாக்கு என்று என்ன செய்கிறோம்? பிரார்த்திக்கிறோம். அந்த தொழுகையுடைய இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து அப்படி என்று சொல்லி பாவ மன்னிப்பு தேடிய அந்த துஆவை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். சலாம் கொடுத்து முடிந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படி என்று 3 முறை சொன்னதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதுபோல எல்லா வணக்க வழிபாடுகளிலும் ஆரம்பத்திலும் இடையிலும் முடிவிலும் இஸ்திக்ஃபார் சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். வணக்க வழிபாடுகள் அல்லாமல் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலக காரியங்கள் உலக செயல்பாடுகள் என்று அதாவது இஸ்லாத்துடைய வழிகாட்டல் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா உலக அதாவது செயல்பாடுகளிலும் நாம் ஆரம்பத்திலும் இறுதியிலும் இஸ்திக்ஃபாரை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக் அப்படி என்ற ஒரு வார்த்தையை நாம் அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த மஜ்லிஸிலிருந்து எழும்புவதற்கு இடையில் ஒரு நீண்ட ஒரு மஜ்லிஸாக இருந்தால் அவர்கள் 100 முறைக்கு மேல் அதை என்ன செய்திருப்பார்கள்? அதை சொல்லி இருப்பார்கள் என்று சொல்கின்ற அளவில் அந்த வார்த்தை அந்த மஜ்லிஸிலே என்ன செய்யும்? கூடுதலாக இடம்பெறும் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லா வணக்க வழிபாடுகளிலும் உலகத்துடைய எல்லா செயல்பாடுகளிலும் இஸ்திக்ஃபார் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல் அப்படி என்கின்ற ஒரு பகுதி இருப்பதை நாம் அவதானிக்கிறோம். எல்லா செயல்பாடுகளிலும் வணக்கத்துடைய செயல்பாடுகள் மாத்திரமல்லாமல் உலக ரீதியான செயல்பாடுகளிலும் கூட இஸ்திக்ஃபாரை இணைத்து சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பாவம் செய்துவிட்டு உணர்ந்த பின்னால் தான் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்கின்ற அமைப்பில் இஸ்லாம் என்ன செய்யல? அதை வைக்கவில்லை. தொழுகிறோம். தொழுவது என்பது ஒரு வணக்கம். அந்த வணக்க வழிபாடு நாம் இறைவனுக்கென்று செய்யக்கூடிய ஒரு இபாதத்து. அதை செய்து முடித்த உடனேயே முதலாவது சொல்கின்ற வார்த்தை என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை நாம் என்ன செய்கிறோம்? சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே அதுக்கு முன்னால் ஒரு பாவம் நடந்திருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள், சொல்ல குர்ஆனும் என்ன செய்கிறது? தூண்டுவதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. என்ன என்று சொன்னால் மனிதனுடைய வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு பொதுவான அமைப்பில் முக்கியமோ, துஆ என்பது எப்படி எங்களோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டுமோ, அதில் இன்னொரு பிரதான பகுதி தான் இஸ்திக்ஃபார் என்பது, பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது. அதுல ஆக குறுகிய சுருக்கமான ஒரு வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன்? அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லது அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக், யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி உன் பக்கம் என்ன செய்கிறேன்? மீளுகிறேன் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே என்ன செய்யணும்? அது இருக்க வேண்டும். அதனால் இஸ்லாம் எங்களுக்கு அதை இணைத்தே என்ன செய்கிறது? எல்லா இடங்களிலும் பாவ மன்னிப்பு தேடுதலை இணைத்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். இது சொல்ற நபரை பொறுத்தும் அல்ல என்றதுக்கு இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், இன்னஹு லா யுகானு அலா கல்பி வ இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா. ஒரு அறிவிப்பிலே 70 மர்ரா. அதாவது வ இன்னஹு லா யுகானு அலா கல்பி, எனது கல்பிலும் என்ன செய்கிறது? ஒரு கைன், அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் தவறுகள் என்ன செய்கிறது? எனது கல்விலும் ஏற்படுகிறது. இன்னஹு லா யுகானு அலா கல்பி, நான் ஒரு நாளில் 70 முறை இறைவனிடத்திலே, ஒரு அறிவிப்புல 100 முறை இறைவனிடத்திலே என்ன செய்கிறேன்? ஒரு நாளில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப சொல்லுற நபரை எடுத்து பார்த்து கூட இது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவால் வாக்களிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த மனிதர்களில் ஒருவர், ஒரு நபி, வஹி இறங்கக்கூடியவர்.
அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னஹு லா யுகானு அலா கல்பி வ இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி மிஅத மர்ரா, நான் ஒரு நாளில் 100 முறை என்னிடத்தில் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே வணக்க வழிபாடுகள், உலகத்துடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு முஃமினிடத்தில் இணைந்த வார்த்தையாக இருக்க வேண்டியது பாவ மன்னிப்பு. அதே போன்று சொல்லுகின்ற நபர் எவ்வளவு தூய்மையான நபராக இருந்தாலும் சரி, சொல்லுகின்ற நபர் எவ்வளவு தூய்மையான நபராக இருந்தால் அவருக்கு என்ன தேவை, பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது தேவை என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது, உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு வகையிலும் நீங்கள் சொல்ல போனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் நாம பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலம் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். காரணம், நம்ம அடிமை என்பதை அதில் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் இறைவனது அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஒருவரிடத்திலே போய் ஒரு காரணத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கிறோம் அப்படி என்று சொன்னால், நம்ம சொன்ன மன்னிப்பு உலக ரீதியாக நம்ம சொன்ன மன்னிப்பு, நம்ம சொன்ன காரணங்கள் பொய்யாக இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, அப்படி நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நான் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். உன்னிடத்தில் நம்ம வந்துதான் ஆகணும், நான் உன்னிட்ட ரீசன் சொல்லித்தான் ஆகணும், நான் உனக்கு கட்டுப்படுகிறேன் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் மறைமுகமாக என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். அதான் அரபு கவிதையிலே சொல்வார்கள், இக்பல் மையதீக முஅத்ததிரா, அதாவது உம்மிடத்திலே காரணம் சொல்லி வந்தவர் யாராக இருந்தாலும் நீ அதை என்ன செய், ஏற்றுக்கொள். அவன் உண்மையிலே அவன் சொன்ன வார்த்தையில் உண்மையாக நடந்து கொண்டாலும் சரி, இன் சதக ஃபீமா கால் அவ் ஃபஜர், அவன் சொன்னதில் உண்மையாக நடந்தாலும் சரி, பொய்யாக நடந்தாலும் சரி. ஏன் தெரியுமா, உம்மிடத்தில் யார் காரணம் சொல்லி வருகிறாரோ அவன் உனக்கு வழிபட்டுட்டான். உன்கிட்ட காரணம் சொன்னா அவனிடத்தில் வழிபடுகிறான் என்று அர்த்தம். இதனாலதான் ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைஸ அஹதும் மின்கும், அதாவது உலகத்திலே எவரும் கிடையாது, அஹப்ப இலைஹில் உதுரு மினல்லாஹ், லைஸ அஹத் யாருமே கிடையாது, அஹப்ப இலைஹில் உதுரு மினல்லாஹ், அல்லாஹ்வை விட காரணம் சொல்லுவதை விரும்புகின்றான் வேறு யாரும் கிடையாது. காரணம் சொல்லுவதை மிகவும் விரும்பக்கூடியவன் யாரு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அஹப்ப இலைஹில் உதுரு மினல்லாஹ், ஒரு மனிதனுக்கு ரீசன் சொல்றது அப்படி என்றது பிடிக்குது. எல்லாரையும் விட யாருக்கு கூடுதலாக பிடிக்கும் தெரியுமா, அல்லாஹு தஆலாவுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் சொல்றது, காரணம் சொல்லிட்டாலே அர்த்தம் என்ன, வழிபடுறான்னு அர்த்தம். இவன்கிட்டயே நான் போய் விளங்கப்படுத்திட்டு சொன்னா அது அவனை வழிபடலேன்னு அர்த்தம், அவனை புறக்கணிக்கிறேன்னு அர்த்தம். சொல்லித்தான் ஆகணும், ஏதாவது ஒன்று சொல்லித்தான் ஆகணும் என்றாலே கொஞ்சம் அங்க என்ன செஞ்சிட்டோம், அவரை ஃபாலோ பண்ணிட்டோம்னு அர்த்தம், அல்லது அவருக்கு நாம அதாவது அடங்கிட்டோம் என்பது அர்த்தம். அதை இபாதத்தை இஸ்லாம் புரிஞ்சு கொண்டதுனால, இஸ்லாம் விளங்கப்படுத்துவதனால, இஸ்லாம் எந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வுக்கு என்ன இந்த காரணம் சொல்வது மிகவும் விருப்பமானது. ஆனால் இறைவனுக்கு காரணம் சொல்வதும் மனிதனுக்கு காரணம் சொல்ல வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இறைவன் உள்ளங்களை பார்ப்பவன். நீங்க பொய் சொல்றீங்களா, உண்மை சொல்கிறீர்கள் என்பதை இறைவன் அறிந்தவன். எனவே இறைவன் காரணம் சொல்வதை விரும்புகிறான், உண்மையாக சொல்லணும். அப்ப காரணம் சொல்றது என்ன, இஸ்திக்ஃபார். காரணம் சொல்வது என்ன, இஸ்திக்ஃபார், தௌபா என்பது இறைவன்ட்ட நம்ம சொல்லக்கூடிய இருக்காங்க, யா அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டேன், இந்த மாதிரி தவறா செஞ்சுட்டேன், இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன். இந்த வார்த்தை என்பது நீ தெரியாம செஞ்சுட்டேன் ஏற்றுக்கொள்வது, இந்த மாதிரி நடந்துட்டு ஏற்றுக்கொள்வது. நீங்க இறைவன்ட்ட போய் என்ன செய்றீங்க, முறைப்படுகிறீர்கள். பாருங்க, அல்லாஹு தஆலாவுக்கு காரணம் சொல்வது, நியாயம் சொல்வது மிகவும் என்னது, விருப்பமானது. தௌபா செய்வதற்கு என்ன தவறுல விழுந்துட்டு, எப்படி நடந்துட்டு, தெரியாம நடந்துட்டு, இந்த சூழல்ல நடந்துட்டு அப்படியே இறைவன்ட்ட சொல்லுகிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், இறைவனுக்கு வழிபடுகிறோம். எங்களது உபூதியத், எங்களது அடிமைத்துவம் என்ன செய்கிறது, அதுல நாங்கள் இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த செயல்பாடு என்ன செய்கிறது, அதிலே வெளிப்படுவதனால் இறைவன் அதனை விரும்புகிறான். அழகான ஒரு செய்தி.